Hello, greetings to you, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PG TRB Unit on Algebra Part 5th lecture, my dear friends. இதுக்கு முன்னாடி நான் 4 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் இருக்கும், my dear friends. ஓகே, இந்த வீடியோ லெக்சரோட நம்ம வந்து குரூப்ஸ் கான்செப்ட்டை முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு 50 to 100 ப்ராப்ளம்ஸ் என்னால எவ்வளவு முடியுதோ ஒரு 1 hour 1.5 hours அவ்வளோ ப்ராப்ளம் பார்ப்போம், my dear friends. அது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ரீகலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். PG TRBக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதுக்கான PDF எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், அதுக்கப்புறம் சைலோ சப் குரூப், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ டெப்தா நடத்த முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வியூஸ் கிடைச்சதுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் திங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹோமோமார்பிசம் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்னேன், குரூப்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. அதை லேர்ன் பண்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபங்க்ஷன் படிச்சீங்கல, அந்த ஃபங்க்ஷன்ல வர மேப்பிங்கை பத்தி குரூப்ஸ்ல படிக்கிறதுக்கு பேர் தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹோமோமார்பிசம். எப்படி அங்க ஃபங்க்ஷனுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ, அதே மாதிரி இங்க ஹோமோமார்பிசம்லயும் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இதே மாதிரி தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். அதாச்சும் இதை வந்து டொமைன் எடுத்துப்போம், இதை கோடொமைன் எடுத்துப்போம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து மேப்பிங் பண்ணுவோம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன்ல சேம் லாஜிக் தான். ஆனா இங்க என்ன எடுத்துக்கிறோம், அங்க வந்து ஃபங்க்ஷன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து குரூப், ரெண்டு வேற வேற குரூப் எடுத்துக்கிறோம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு குரூப்புக்குள்ளார நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இங்க சிடி என்ன வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து மேப் பண்ண முடியும். அப்ப இதுக்குன்ட்டு என்ன சார் ரூல் ஸ்பெஷலா இருக்கு? சோ இப்போ நமக்கு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும், நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்ரி ப்ரீ இமேஜ் should have an unique image தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்துட்டு இப்போ ABCD இப்படி இருக்குன்னா இப்படி இப்படி போகலாம், அதுவே இப்படி இப்படி போக கூடாது. ஓகே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கான ரூல். அதே மாதிரி இங்க ஹோமோமார்பிசம்லயும் ஒரு ரூல் இருக்கு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூல் என்ன, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஐசோமார்பிசம், இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே போவோம். ஓகே, இப்போ வாங்க. இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இதுல இருக்க அந்த ஸ்பெஷல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம வந்துட்டு அங்கே எஃப்னு டினோட் பண்ணமோ, இங்க வந்து ஃபை அப்படி வந்து டினோட் பண்ணுவாங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபை ஆஃப் A ஸ்டார் B. அதாச்சும் இந்த இடத்துல இந்த ஸ்டார் பி இது எல்லாமே வந்துட்டு பைனரி ரிலேஷனை தான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குறிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபை ஆஃப் A ஸ்டார் B is equals to ஃபை ஆஃப் A ஸ்டார் ஃபை ஆஃப் B. இந்த லாஜிக்ல வந்துச்சுன்னா தென் நம்ம எடுத்துக்க குரூப் வந்து ஹோமோமார்பிசமா இருக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நிறையாவே புரியும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வந்துட்டு நான் ஜில இருந்தா எடுப்பேன், இந்த குரூப்ல இருந்து எடுக்க மாட்டேன். இதை வந்து ஜி டேஷ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது ஜி ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு புக்ல ஒரு ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பாங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெண்டு குரூப் எடுத்துக்கிறேன், ஆனா இந்த மேப்பிங்குள்ளார எடுக்கிறப்ப நான் ஜில இருந்தா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எடுப்பேன். எடுத்துட்டு இது ஆப்ரேஷனுக்குள்ளார போடுறப்ப எனக்கு ஃபை ஆஃப் ஏ ஃபை ஆஃப் பின்னு பிரிஞ்சு வருது இல்ல, இந்த மேப்பிங் வந்து இதுக்குள்ளார வரணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்க வந்து பயப்பட வேண்டாம், என்ன சார் சுத்தமா புரியலையே அப்படின்ட்டு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப தான் ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், அதாச்சும் நீங்க ஹோமோமார்பிசம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், சைலோ சப் குரூப், அப்படியே அந்த லைனை வந்து நீங்க கவர் பண்ண முடியும். ஸோ லேர்னிங் ஹோமோமார்பிசம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வாங்க. F from a group G into G dash, my dear friends, is called a homomorphism. இதுக்கு பேர் தான் ஹோமோமார்பிசம்
மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து எஃப்னு டினோட் பண்ணிருக்காங்க. ஆனால் ஜென்ரலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபைன்னு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டினோட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒரு புக் ரெஃபர் பண்ணாலுமே சரி, இந்தியன் ஆத்தராக இருந்தாலும் சரி, இந்தியன் ஆத்தர்ஸ் ஒரு சில நேரத்தில் நமக்கு சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக எஃப் இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஃபாரின் ஆத்தர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 அப்படிதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வரணும், அதுதான் வந்து இங்கே சொல்லிருக்காங்க. அதாச்சும் இங்கே ஏனா எஃப் ஆஃப் ஏ, பினா எஃப் ஆஃப் பி, ஏ ஸ்டார் பினா எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் பி. இது வந்துட்டு இந்த லாஜிக்கில் வரணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இது வந்து ஹோமோமார்பிசம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோமார்பிசம் எப்பொழுதுமே நமக்கு வந்து 1 to 1 அண்ட் ஆன் டு ஹோமோமார்பிசமாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மெனி டு 1 வரலாம், 1 to 1 வரலாம், இல்ல ஆன் டு மட்டும் வரலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம். இதுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதுல இருக்க கீ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோமோமார்பிசம் குரூப் ஆனா கண்டிப்பா குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரூப் மட்டும் தான் நம்ம வந்து ஹோமோமார்பிசமே எடுக்க முடியும். நீங்க அப்படி பார்க்குறப்ப எல்லா கண்டிஷனுமே இதுல வந்து ப்ரிசர்வ் ஆயிடும். ஓகே, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து ஐடென்டிட்டி கிடைச்சிரும், இன்வெர்ஸ் கிடைச்சிரும், எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1. இந்த ஐடென்டிட்டி மேப் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்று மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஆட்டோமார்பிசமும் கொஞ்சம் அப்படியே க்ளோஸாக ரிலேட் ஆகும். தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, லெட் ஜி பி எனி குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜியை அதாச்சும் ஜி டு ஜி, இப்போ ஜி ஆன் டு ஜியா வந்துச்சுன்னா அது வந்து ஐசோமார்பிசம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ஹோமோமார்பிசம்க்குன்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதுவே ஐசோமார்பிசம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹோமோமார்பிசம்லாம் 1 to 1 அண்ட் ஆன் டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபையும் பண்ணுதோ அதுக்கு பேர் ஐசோமார்பிசம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் நம்புறேன். அதாச்சும் ஹோமோமார்பிசம்னு நான் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டேன். அந்த கண்டிஷனை தாண்டி அது வந்து 1 to 1 ஆன் டு இருக்குன்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னேன். மேபி அப்படி வந்துச்சுன்னா அதுக்கான ஒரு பேர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐசோமார்பிசம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜி டு ஜி ரெண்டுமே ஒரே செட்டுங்கிறப்ப எனக்கு வந்து ஐசோமார்பிசமும் வரும், ஆட்டோமார்பிசமும் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு மேப் ஆகிடும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மேப்பிங் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஐடென்டிட்டி மேப்பிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐடென்டிட்டினாலே ட்ரிவியல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசமாக இருக்கும், ஐசோமார்பிசமாக இருக்கும், ஆட்டோமார்பிசமாக இருக்கும். எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, நான் ஐசோமார்பிசம் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ரிலேட்டடாக நிறைய தியரம்ஸ்லாம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க செக் phi of x, y. ஸோ xyன்னு வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ phi of x, phi of yன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு ஐடென்டிட்டி மேப்பிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ட்ரிவியல் மேப். இதுவும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதெல்லாம் ட்ரிவியல் மேப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேப், அதுக்கப்புறம் ஹோல் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு ட்ரிவியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை இங்கே டினோட் பண்ணிருக்காங்க. ஜி அண்ட் ஹெச்பிஏ குரூப்ஸ் டிஃபைன் ஜி டு ஹெச் phi of g, அதாவது ஹச்சில் இருக்க ஐடென்டிட்டிக்கு இது வந்து மேப் ஆகிற மாதிரி இவங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான கான்செப்ட். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கர்னல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோமோமார்பிசம்ல இருந்து, அதாவது இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஹோமோமார்பிசம் குரூப் தியரியை விட வெக்டார் ஸ்பேஸில் ரொம்ப 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 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் லீனியர் அல்ஜிப்ராவில் ரொம்ப அப்ளிகேஷன் அதிகம். குறிப்பாக ரேங்க் நலிட்டி தியரம் நிறைய கான்செப்ட் வந்து இந்த கர்னலை வச்சு டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கர்னலோட யூசேஜ் கம்மி தான். இதில் வந்து நம்ம ரொம்ப லேர்ன் பண்ண மாட்டோம். பட் அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம லீனியர் அல்ஜிப்ரா படிக்கிறப்ப கர்னலோட இம்பார்ட்டன்ஸை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஓகே, கர்னல்லாம் ஒன்றும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜி டு ஹச், அப்போ வந்து நமக்கு 2 குரூப் இருக்குல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸ் எதெல்லாம் செகண்ட் குரூப்பில் இருக்க எலமெண்ட், அதாச்சும் ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட மேப் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கர்னல். அதுவே 2 கான்செப்ட் இருக்கு, கர்னல் இமேஜ்னு சொல்லுவாங்க. இமேஜ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹச்சில் எந்தெந்த கண்டிஷன்லாம் மேப் ஆகிருக்கோ அந்தந்த எலமெண்ட்டை மட்டும் எடுக்கிறது தான் இமேஜ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே கர்னல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எலமெண்ட்லாம், அதாவது ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கிடையாது, எந்தெந்த எலமெண்ட் ஹச்சில் இருக்க ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்கோ அதுதான் வந்துட்டு நமக்கு கர்னல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே phi of g = EH இது வந்துட்டு கர்னலுக்கான பேசிக் டெஃபினிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபியூச்சரில் வரும் அப்போன்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறப்போ கொஞ்சம் புரிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேர் EH இஸ் த ஐடென்டிட்டி இன் H. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் உங்களுக்கு நான் கர்னலுக்கு சொன்ன இதே டெஃபினிஷன் தான்
ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ்லையும் வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹோமோமார்பிசம். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், இன்னும் ஒரு சிலது இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு ரொம்ப தேவையில்லை. ஸோ இது எல்லாமே ஹோமோமார்பிசத்துலேருந்து வர ஒரு ஸ்பெஷல் கேசஸ் தான். அந்த கேசஸ் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் ஒரு விஷயமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 பார்ட் 1 ஒரு 50 கொஷின் சால்வ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை வச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் பூஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிங்கு ஃபீல்டெல்லாம் நடத்திடுறேன். அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அகைன் ஒரு 50 to 100 ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ முடியுதோ டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரியல் அனாலிசிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க எக்ஸாம்பிள் Z இருந்து இது வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இங்கே வந்து அடிஷன் மாடுலோ, இங்கே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அதாச்சும் பைனரி ஆப்ரேஷன். இப்போ வந்து அடிஷன்ல இருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு தாவுது. ஓகே, இப்போ நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் phi of A star B is equals to phi of A star phi of B எனக்கு வந்து மாறணும். இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே எடுக்கிறப்ப phi of A plus B ன்னு எடுப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ phi of A plus B இப்படி தான் நான் இங்கே எடுப்பேன். எனக்கு எடுத்துக்கிற மேப்பிங் தகுந்த மாதிரி இந்த ப்ளஸ் எனக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறணும். அது எப்படி சார் மாறும்? தாராளமாக மாறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து இவங்க பேசிக்காக phi of n is equals to 1 அப்படின்னு எடுத்துட்டாங்க. அதனால் வந்து இது ஐடென்டிட்டி எலமெண்ட்டுங்கனால பேசிக்காக வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மேப் இருக்குது. அது என்ன மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi of n is equals to 2 power n my dear friends. அதாச்சும் எனி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 power n இதே லாஜிக்கை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 power a plus b ன்னு வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 2 power a plus b அப்படின்னா 2 power a dot 2 power b. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு அண்டர் அடிஷன் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இங்கே அண்டர் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மேப்பிங் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் டிஃபைன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6ன்னு எல்லாத்துக்குமே சேம் கண்டிஷனில் தான் லாஜிக் வரும். ஸோ இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் வருது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். ஓகே, அதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ அதை தான் வந்து இங்கே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்னல் 5 நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். கர்னல்னா எதெல்லாம் ஐடென்டி எலமெண்ட்டோட மேப் ஆகுதோ அதுதான் கர்னல் 5ன்னு சொல்லியிருந்தேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஆல்ரெடி அவங்கள ஃபங்க்ஷன்லேயே phi of n is equals to 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் n is equals to இன்டீஜர். இங்கே வந்து n belongs to இன்டீஜர்னால கர்னல் வந்துட்டு ரொம்ப பெருசாக மாறிடுது. கர்னல் வந்து எந்த இன்டீஜர் எடுத்தாலும் எனக்கு 1க்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேப் ஆகுது. அப்போ the kernel is the entire group G, meaning phi is not injective. இது வந்துட்டு 1 to 1 கிடையாது. இதில் வந்துட்டு ஒரு பேசிக் லாஜிக் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கர்னல் 5 ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது அப்படின்னா கர்னல் 5ல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் மேப் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து எனக்கு 1 to 1 on 2 எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுவே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 1 or 2 எலமெண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1 to 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் வரப்ப இன்னும் வந்து டெப்த்தாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் காமிச்சே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இமேஜ் பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேப் ஆயிருக்கு. அதனால் இமேஜ் ஆஃப் 5 is equals to 1. இது வந்து ட்ரிவியல் சப் குரூப் ஆஃப் H. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். Z-லேருந்து Zn-க்கு போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ phi of Z to Zn இதுதான் நம்ம கொடுத்துருக்க மேப்பிங். இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஒன்று எடுப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Zn தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எடுப்போம்? Zn-க்கு பதிலாக 5ன்னு எடுத்துப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு n is equals to 5. இது நீங்கள் 5க்கு தான் எடுக்கணும்னு கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து உங்களோட விருப்பம் தான். எல்லாமே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ 5 இப்போ வந்து n is equals to 5னா இப்போ Z5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து 5 வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் phi of 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ phi of 7னா 7 mod 5, அப்போ வந்து ரிமைண்டர் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்
2. So இப்போ my dear friends 5 of 11 பார்ப்போம். So 5 of 11 நான் இந்த 5 அதாச்சும் இதெல்லாம் வந்து Euler's torsion function சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் வந்து போன வீடியோஸ்ல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் my dear friends. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா தயவு செஞ்சு அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. So 5 of 11 my dear friends. இந்த இடத்துல வந்து நமக்கு 5 இருக்கு. இங்க வந்து 11 இருக்கு my dear friends. அப்போ வந்து நம்ம ரிமைண்டர் எடுத்தோம்னா 1 my dear friends. 5 2s are 10. ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 1 தான் வரும். இப்போ நமக்கு வந்து இங்க அடிஷன் இருக்கு. So 5 of a plus b அப்ப 7 plus 11 my dear friends. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 5 of 18. அப்ப 5 of 18 னா இந்த இடத்துல 3 my dear friends. இப்ப 5 of 7 plus 5 of 11 எடுத்துக்கிட்டோம்னா 2 plus 1 is equals to 3. கரெக்டா வந்துருச்சு இந்த மேப்பிங் my dear friends. n is equals to 5 க்கு நம்ம எடுத்துக்கிட்ட மேப்பிங் சூப்பரா வந்துருச்சு. இதே இடத்துல n is equals to 4 வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. வராது my dear friends. ஓகே, நீங்க வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஈக்குவலா வரணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி நீங்க மற்ற நம்பர்ஸை வச்சுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ரெண்டல் ஸ்டுடியோ, அதனால என்னால் ரொம்ப நேரம் என்னால் டீச் பண்ண முடியல my dear friends. அது டைம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் நடத்துகிற வீடியோக்கு முன்னாடி நான் இந்த கான்செப்ட் டீச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போகிறேன். எதுனாலுமே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நிறைய பேர் இப்போ 2-3 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்றீங்கங்கறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் my dear friends. ஓகே, இப்போ வாங்க my dear friends நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே சால்வ் பண்ணிருக்காங்க my dear friends. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் மேப் சொன்னேன். z பிளஸ்ல இருந்து r பிளஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, சோ இதே மாதிரி தான் my dear friends. நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். சோ அதே எக்ஸாம்பிள் தான். சோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் my dear friends. அடுத்து டிட்டர்மினன்ட் மேப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிங்கிறது அதாச்சும் இன்வெர்ட்டிபிள் n cross n ரியல் மேட்ரிசஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஏன் இங்க இன்வெர்ட்டிபிள் இதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இன்வெர்ட்டிபிள் ரியல் மேட்ரிசஸ் மட்டும்தான் குரூப் my dear friends. நீங்கள் ஜென்ரலாக மேட்ரிசஸ்னு எடுத்தீங்கன்னா அது வந்து குரூப் கண்டிஷனே சால்வ் பண்ணாது. ஏன் சால்வ் பண்ணாது, எதனால் சால்வ் பண்ணாது எல்லாமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். எல்லா வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதை வந்து நான் செப்பரேட் பிளேலிஸ்ட்டாகவே வச்சிருக்கேன் my dear friends. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளார போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆர்டர் எல்லா வீடியோவுமே பார்க்கலாம். நான் டோட்டலாக இதை முடிச்சதுக்கப்புறம் எல்லா வீடியோவையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹோல் லெக்சராகவும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாகவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க my dear friends டிஃபைன் பண்ணுவோம். ஸோ லெட் ஹச் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அதாச்சும் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ணோம்னா 5 of a is equals to determinant of a. இதை வந்து நம்ம பிரிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் my dear friends. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் ட்ரூவாக வரும். ஓகே, இப்போ வாங்க my dear friends நெக்ஸ்ட். இது வந்து அப்சல்யூட் வேல்யூ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் my dear friends. உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் my dear friends இது வந்து லாக் பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுவுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். செக் பண்ணி பாருங்க. a group of real numbers under multiplication. அடுத்து g bar group of real number under addition. சேம் ரியல் நம்பர் தான் my dear friends. இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன். அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 5 of xy. நம்ம எடுத்துக்கிற மேப்பிங் என்னன்னு பாத்தீங்கன்னா log 10x. அப்ப log 10xy. log 10xy நான் சம்மேஷன்ல பிரிக்கலாம். சோ அண்டர் அடிஷன் எனக்கு வந்துருச்சு. சோ 5 of x plus 5 of y. Therefore 5 is a homomorphism. Okay my dear friends, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். நான் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா சக்திஸ் பப்ளிகேஷன் அந்த புக் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் டெஃபினிஷன் கொஞ்சம் சுமாராக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இன்டெப்த்தாக இல்லை. பட் ப்ராப்ளம் சால்விங் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வியூ ப்ராடக்ட்லையும் கொடுக்குறேன், வேணா வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். கர்னல் ஆஃப் அ ஹோமோமார்பிசம். ஸோ கர்னலுக்கான பேசிக் டெஃபினேஷன் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். G belongs to capital G, அதாச்சும் ஃபர்ஸ்ட் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 5 of G இதுலேருந்து நான் எடுத்துக்கிற ஒரு எலமெண்ட் ஹச்சோட ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட மேப் ஆகணும். அப்படி மேப் ஆச்சுன்னா எனக்கு வந்து அது கர்னல் 5. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கர்னல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம நார்மல் சப் குரூப்னா என்னன்னு பார்த்துட்டோம். GH is equals to HGன்னு வரும், இல்லைனா GH G inverse is equals to Hன்னு வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நார்மல் சப் குரூப்புக்கான பேசிக் டெஃபினிஷன். இது வந்து நான் தேர்ட் லெக்சர் நினைக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் சப் குரூப்பை பற்றி பேசியிருப்பேன், வேணா போய் பாருங்க. எல்லாத்துக்கான லிங்க் நான் தரேன்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் சப் குரூப்லாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் கர்னல் ஆஃப் ஃபை இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐடென்டிட்டி, அதாச்சும் கர்னலே வந்துட்டு ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தென் ஃபை இஸ் அதாச்சும் மேப்பிங் நம்ம எடுத்துக்கிற ஹோமோமார்பிசம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இன்ஜெக்டிவ் 1-to-1 இருக்கும். இதான எல்லா கண்டிஷனும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இங்கே வந்து சொல்லிருக்காங்க கர்னல் itself is not injective, size of kernel determines injectivity my dear friends. Okay, if kernel of phi is equals to identity then phi is injective. If kernel of phi has more than one element, ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா phi is not injective. ஓகே, உங்களுக்கு வந்து புரியுதுல my dear friends. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பாருங்க. நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்ட அதே நம்மளோட மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜிங்கிறது இன்வெர்டிபிள் n cross n மேட்ரிசஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஆர் ஸ்டாருங்கிறது நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபைன் phi g to h phi of a is equals to determinant of a அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கர்னல் ஆஃப் ஃபைனா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equals to 1ங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1 0 0 1 இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கு மட்டும் தான் நமக்கு டிட்டர்மினன்ட் a is equals to 1ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் குரூப்பாகவும் எடுத்திருக்காங்க. This is the special linear group, a normal subgroup of GL. அதாச்சும் இந்த குரூப்புக்கான நார்மல் சப்குரூப். ஸோ இதுதான் வந்துட்டு கர்னல் ஃபை. அதாச்சும் கர்னலுங்கிறது நமக்கு வந்து இன்னொரு குரூப்பில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர் ஸ்டார் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 தான். அதனால தான் இங்கே டிட்டர்மினன்ட் a is equals to 1ன்னு வருது. அப்போ அந்த a எப்படி இருக்கும்னா இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெஃபினிஷன் தான் கர்னல். ஸோ நீங்கள் கர்னலை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட சிம்பிள் இமேஜ். ஆனால் இமேஜ் ஆஃப் ஃபை ரொம்ப கேட்கறது இல்லை, பட் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான நேரத்துலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய தியரம்ஸ் அது பேஸ் பண்ணி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிங்கிறதுல z ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபை அப்போ வந்து மல்டிப்ளிகேஷனாக 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட். phi of n is equals to 1, n belongs to integers. அப்போ kernel of phi இதை தான் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிளே சொன்னேன். kernel of phi is equals to integers எல்லாமே வந்துடும் my dear friends. infinite kernel numbers இருக்கு. every elementமே எனக்கு 1க்கு தான் மேப் ஆகுறதுனால every element maps to the identity 1. so the kernel is the entire group G. okay my dear friends, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் a homomorphism definition. image of phi G to h is the set of all elements in h that are mapped by phi. அதாச்சும் 5 ஆல மேப் ஆயிருக்கணும். phi of G, G belongs to G, subset of H my dear friends. okay, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது ரெண்டு மேப் இருக்குல்ல my dear friends, இதுல செகண்ட் செட் H நம்ம வச்சுப்போம், இதை வந்து G ன்னு வச்சுப்போம். இதுல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எது எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அந்த மேப்பான அந்த சப்செட், அதாச்சும் மேப் ஆனவன் மட்டும் தான் my dear friends, எல்லாமே கிடையாது. அதாச்சும் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். கோடொமைன் is equals to range onto function. அதே கான்செப்ட் தான் my dear friends இங்கே இமேஜ்னு சொல்றாங்க. அப்படி இமேஜா இருக்கிறது subset of H ஆ இருக்கும். அதுதான் வந்து image of phi. okay my dear friends, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். image is a subgroup of H. if image of phi is equals to H then phi is surjective. அதாச்சு image of phi யும் H யும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து surjective on to இருக்கும் my dear friends. அதான் range is equals to codomain. அதே கான்செப்ட் தான் இங்க, பேரு மட்டும் வேற வேறையா இருக்கு my dear friends. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 மாடுலோ ஹோமோமார்பிசம். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ அதே லாஜிக் தான் இங்க Z5ன்னு எடுத்திருக்காங்க. image of 5ங்கிறப்ப 0 1 2 3 4 இது எல்லாமே வந்துட்டு இமேஜ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, Z5ல இருக்க இமேஜ். இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து Hல வந்துருச்சுன்னா இது வந்துட்டு ஆன் டுவா வந்துரும். அதுதான் இங்கே சொல்லிருக்காங்க. ஹியர் phi is surjective because every element in Z5 is covered. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்க Z இங்க வந்து Z5 அப்போ வந்து எல்லாமே எனக்கு எப்படியும் மேப் ஆயிடும். அதை தான் இங்கே டினோட் பண்ணிருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் ஹோமோமார்பிசம். ஸோ இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து புரியும். இது ஆக்சுவலாக சர்ஜெக்டிவ் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட் கூட மேப் ஆகலை. ஏன்னா என்னுடைய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா phi of n is equals to 2 power n. 2 power n-ங்கிறதுனால எனக்கு வந்து இது ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும். எல்லா நம்பர்ஸையும் எடுக்க இப்போ 2 எடுக்கும், அடுத்து 4 எடுக்கும், அடுத்து 6 எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2 பவர் n-ங்கிறதுனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் தான் எடுக்கும். அப்போ 2 ஈவன் நம்பர்ஸுமே எல்லாமே எடுக்காது. 2 4 8 16 அந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லா எலமெண்ட்டும் கவர் ஆகிறது இல்லை. அதனால இது சப்ஜெக்டிவ்
கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சப்போஸ் G is a group and N a normal subgroup, define G to G by N. இது ஆக்சுவலாக கோஷன் குரூப் கான்செப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். phi of x is equals to nx. இதை பேஸ் பண்ண தியரம் வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். For all x belongs to G, then phi is homomorphism of G on to G by N. அதாச்சும் கோஷன் குரூப் நம்ம ஏற்கனவே படித்தோம். நார்மல் சப் குரூப்லேருந்து உருவான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து கோஷன் சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, குரூப் டிவைட்ஸ் நார்மல் சப் குரூப். இந்த இடத்துல என்னங்கிறது நார்மல் சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு மேப்பிங் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இமேஜ் ஆஃப் phi மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ண தியரம் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம்னு சொல்லுவாங்க. வாங்க நான் அது வரப்போ உங்களுக்கு வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஹோமோமார்பிசம், தென் phi of e is equals to e bar, the unit element of g bar. அடுத்து இன்வர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னது தான். ஸோ அதே தான் திரும்ப சொல்லிருக்காங்க ரிசல்ட். ஸோ சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கொஞ்சம் நான் கூகுள் ஸ்லைட்ஸில் டைப் பண்ணிட்டு பிபிடியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. நான் இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கீழே பிடிஎஃப் லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐசோமார்பிசம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். A homomorphism phi from G into G dash is said to be an isomorphism if phi is 1-to-1 and onto. இதை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், onto homomorphism. அப்படி onto homomorphism சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக ஐசோமார்பிசமாக வந்துடும். அதுதான் வந்துட்டு சொல்லிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மேப் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே எல்லாத்தோட மேப் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அதாச்சும் நீங்கள் 1-to-1 அண்ட் onto ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த மேப்பிங்கும் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஐசோமார்பிசம். ஓகே, அதே தான் இங்கேயும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. G, G star are said to be isomorphic if there is an isomorphism of G onto G star. In this case, we write it as G equivalent to G star. அதாச்சும் ஈக்குவலன்ஸ் கண்டிஷன் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் கண்டிஷனாக நமக்கு தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவிட்டி. இந்த 3 கண்டிஷனுமே இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால தான் இதுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a homomorphism phi G into G dash with kernel phi. கர்னல் இருக்கான் அப்படின்னா, கர்னல் மேப்பிங் இருக்கு அப்படின்னா இஸ் an isomorphism of G into G dash if and only if kernel of phi is equals to E. அதாச்சும் என்ன சொல்றாங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோமோமார்பிசம் G into G dash, அதுக்கிட்ட கர்னல் phi, அதாச்சும் கர்னல் இருக்குனாலே அந்த இடத்துல நார்மல் சப் குரூப் இருக்குன்னு அர்த்தம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் an isomorphism. அப்போ அந்த குரூப் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப்பிங் ஐசோமார்பிசமாக மாறிடும் if and only if கர்னல் phi வந்து ஈயாக இருக்கணும். ஸோ அந்த கர்னல் எலமெண்ட் வந்து ஈயாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு நார்மல் சப் குரூப் வந்துடும், அதனால எனக்கு ஐசோமார்பிசமும் வந்துடும். அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டினோட் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் வாட்டர் குடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். இதை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம்னு சொல்லுவாங்க. லெட் phi be an homomorphism G onto G dash. இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். onto homomorphismனாலுமே அது ஐசோமார்பிசம் மீனிங் தான். வித் கர்னல் K தென் G டிவைட்ஸ், அதாவது Gங்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப், கேங்கிறது இந்த இடத்துல டினோட் பண்ணுறது கர்னல். ஸோ குரூப்பை நான் கர்னலாக அதாவது கோஷன் குரூப் எடுத்தனா எனக்கு G டேஷ் அதாச்சும் இமேஜ் ஆஃப் phi வந்துடும். ஸோ இந்த இடத்துல G டேஷ்னு இது வந்து சக்திஸ் பப்ளிகேஷன் அந்த புக்கில் இருந்தால் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க G டேஷ்னு சொல்லிருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக மற்ற எல்லா புக்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் phi, அதாச்சும் அதில் இருக்க எல்லா இமேஜஸை டினோட் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு கர்னல். அதாச்சும் கர்னல்னாலே மேப் ஆயிருக்கணும்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதுலேருந்து நான் எடுக்கிற கோஷன் குரூப் எனக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னவா வரும்னா ஈக்குவலன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்டாக ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலன்ஸ் டு இமேஜ் ஆஃப் phi அப்படின்னா G பார், அதாச்சும் இன்னொரு குரூப்பையும் நம்ம சொல்லலாம். அதுதான் இங்கே டினோட் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன். ஸ்டார்ட் வித் ஹோமோமார்பிசம் phi of k is equals to k mod n Z to Zn மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹோமோமார்பிசம் டினோட் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கர்னல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்னல் ஆஃப் phi phi of G is equals to E நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இட் இஸ் ஆல்வேஸ் a நார்மல் சப் குரூப். இது வந்து நார்மல் சப் குரூப்புங்கிறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஐசோமார்பிசம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதான் முன்னாடி பார்த்தோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
quotient group we can form the இப்போ quotient group form பண்ணலாம் G divides kernel of 5 my dear friends இப்போ G divides kernel of 5 னா elements are cosets எனக்கு வந்து cosets இது வந்து முன்னாடி நார்மல் சப் குரூப்லயே பார்த்திருப்போம் அதுல நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா distinct cosets தான் கிடைக்கும் அந்த cosets வேற யாரும் இல்ல image my dear friends image of 5 of G always a subgroup of G dash ஓட சப்குரூப்பா இருக்கும் சோ அத தான் இங்க வந்து டினோட் பண்ணிருக்காங்க G divides kernel of 5 equivalents to image of 5 அதுக்கு வந்து ஈக்குவலன்ஸா இருக்கும் அப்படிங்கறத இங்க வந்து டினோட் பண்ணிருக்காங்க மீனிங் the quotient group is structurally the same as the image of the homomorphism மாதிரியே ஸ்ட்ரக்சர் வைஸ் சேமா இருக்கும் அப்படிங்கறத டினோட் பண்ணிருக்காங்க my dear friends ஓகே இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பாப்போம் எக்ஸாம்பிள் இத பேஸ் பண்ண ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு my dear friends நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் மேபி டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு my dear friends அதனால தான் இப்போ Cauchy's theorem for abelian group suppose G is a finite abelian group and P divides order of G where P is a prime number then there is an element A not equal to E அதாச்சும் ஐடென்டிட்டி இல்லாத எலிமெண்ட் my dear friends such that A power P is equals to E இப்போ Cauchy's theorem for abelian groups அப்புறம் நம்ம வந்து Syllow's P group பாப்போம் my dear friends அதுவும் வந்து ஒரு சூப்பரான குரூப் தான் அதுக்கான ஒரு பேஸ் ஐடியா கொடுக்கிறது இந்த Cauchy's theorem அதாச்சும் இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு finite abelian group இருக்கு and P divides அதாச்சும் அப்ப order of G divided by P அதாச்சும் ஒரு prime நம்பரால் டிவைட் பண்ண முடியுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு Z10 ன்னு எடுத்துக்கிறோம் my dear friends அதனுடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா 10 இப்போ ஆர்டர் ஆஃப் G பாத்தீங்கன்னா 10 அது வந்து ஒரு prime நம்பர்னா 2 ஆல டிவைட் பண்ண முடியும் my dear friends அப்படி டிவைட் பண்ண முடியுதுனா where P is a prime number ஏனா 2ங்கிறது prime number தான் A not equal to E belongs to G my dear friends அப்படி வரப்ப A power P is equals to E அதாச்சு இந்த இடத்துல நான் சொன்னேன் order of 10 divided by 2 ன்ட்டு அப்ப இங்க வந்து Z10 ல ஆல்ரெடி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும் my dear friends 0 ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்கும் இப்போ என்ன சொல்றாங்க அப்படினா இதுல ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ 1 ஸ்கொயர் இப்போ நான் அடிஷன் மாடல்னா 1 + 1 ன்னு வரும் அந்த மாதிரி நான் எடுக்கறப்ப எனக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஏதோ ஒரு இதுக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லிருக்காங்க my dear friends அது வேற எதுக்கும் இல்ல 5 ஸ்கொயர் my dear friends இப்போ 5 ஸ்கொயர்னா 5 + 5 ன்னு வரும் இப்போ மாடுலஸ் நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் 0 தான் அப்படி 0ங்கறப்ப அது வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஓகே my dear friends அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் எனக்கு வந்து வந்துரும் அப்படிங்கறத இந்த Cauchy's theorem for abelian group இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது properties of Sylow P subgroups இந்த Sylow P subgroupsங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒன்று my dear friends இப்போ வந்து நான் கொஞ்சம் வேகா காமிச்சிடுறேன் ஏன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப எடுத்துட்டு வரல நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டெப்த்தாக புரிஞ்சிடும் my dear friends Syllow's P subgroupனா என்ன இதனுடைய யூசேஜை நீங்கள் டேரெக்டாக ப்ராப்ளம்ஸில் தான் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அந்த ஸ்வீட்னஸை நீங்கள் பார்க்க முடியும் my dear friends ஓகே Sylow P subgroup is a subgroup of H of a finite அதாச்சும் Cauchy's theorem அதோடைய அப்படியே ரிலேட் ஆகும் such that the order of H is P power n நல்லா புரிஞ்சுக்கோங்க Sylow P சப்குரூப்ங்கிறது ஒரு சப்குரூப் my dear friends அதாச்சும் H மாதிரி ஒரு சப்குரூப் தான் ஒரு ஃபைனைட் குரூப்ல இருந்து such that order of H ஆனா அந்த ஆர்டர் இந்த குரூப்ல நான் எடுத்துக்கிற அந்த சப்குரூப் அதனுடைய ஆர்டர் எப்படி இருக்கும்னா P power n அதாச்சும் பிரைம் பவரா தான் இருக்கணும் n belongs to positive integers னு சொல்லிட்டாங்க Sylow P subgroups have several important properties இதுக்கு அதாச்சும் Cauchy's theoremல ஜஸ்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதில் இருந்தால் ஒரு புது கான்செப்ட் அதாச்சும் Sylowங்கிற ஒருத்தவர் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் my dear friends இதை வச்சு 3 தியரம் அதாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவா செகண்ட் வீடியோவான்னு தெரில செகண்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டுலையும் சொல்லிருப்பேன் Lagrange's theorem நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் my dear friends அந்த Lagrange's theorத்தோட கன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா generally not true so Lagrange's theorem na enna order of H divides order of G இத தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் my dear friends அதுல வந்து கன்வர்ஸ் ஏன் not true அதாச்சும் ஒரு சப்குரூப் இருக்குன்னா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து order of G வந்து divided by order of H அது வந்து இருக்கும் அதே இது order of G divided by order of H இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சப்குரூப் ஃபார்ம் ஆகுமா அப்படினா கிடையாது அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு அதுதான் Syllow's சப்குரூப் அந்த Syllow's தியரம் வரப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அதை பற்றி தான் my dear friends பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி Syllow's P சப்குரூப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதாச்சும் Pலேயே அது வந்து தெரிஞ்சிருக்கும் ப்ரைம் நம்பர் Syllow's
prime subgroups வந்து ரொம்ப 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 முக்கியம் my dear friends. இது வந்து நமக்கு வந்து கொலாப்ஸ் பண்றதுக்குலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா at last அது வந்து உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயங்களையும் 18th century 16th century 17th century ஒரு செஞ்சுரிஸ்லயும் ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாப்போம் my dear friends. They are maximal p subgroups meaning that they are not contained in any larger p subgroup. அதாவது இதுதான் வந்து இருக்கிறதுலே அந்த prime subgroupsல பெரிய சப்குரூப்பா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறையா வரும் my dear friends. இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, they are conjugate to each other as stated as Sylow's second theorem. Sylow's second theoremத்தோட மீனிங்கே ஸ்டேட்மெண்ட்டே இதுதான் my dear friends. ஓகே, இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் Sylow's p subgroup? இது வந்துட்டு ஒரு ஜென்ரலைஸ்டு மீனிங் my dear friends. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் மேத்தமெட்டிக்கலி. ஸோ ஆர்டர் ஆஃப் g is equals to p power n. அதாச்சும் இங்கே என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் h is p power n. அதே தான் my dear friends. ஆர்டர் ஆஃப் g is equals to p power n dot m pm. இதனுடைய GCD நமக்கு வந்து 1 இருக்கணும். அதாவது ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும் my dear friends. where p is prime, a subgroup of order p power n is called Sylow p subgroup. And the p power n தான் my dear friends. Basically it is the largest subgroup whose order is the power of p. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ g s3 my dear friends. ஆர்டர் ஆஃப் g பார்த்தீங்கன்னா 6. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் 3 ஃபேக்டோரியல் சிமெட்ரிக் குரூப் கான்செப்ட் வந்தப்ப. ஸோ இங்கே வந்து 6, இங்கே வந்துட்டு நான் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 3 my dear friends. அப்போ இதில் 2 Sylow's p சப்குரூப் இருக்கு. ஒன்று Sylow 2 சப்குரூப், இன்னொன்று Sylow 3 சப்குரூப். ஓகே, இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 my dear friends. இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ Sylow p சப்குரூப் பிக் அவுட் த prime power part. எனக்கு வந்து அந்த prime மட்டும் எடுத்து கொடுக்கறனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் simplified மாறும் my dear friends. ஓகே, ஸோ இதுதான் Sylow p subgroup. இப்போ வந்து Sylow's theorem பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, Sylow's theorem are important tool, special subgroup of a finite group known as Sylow subgroup. They are especially useful in classification of finite simple groups my dear friends. simple groups நான் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வரப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Sylow's theorem பற்றி பார்ப்போம். ஸோ இவர் தான் இந்த மனிதர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இப்போ வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் Sylow theorem guarantees the existence of Sylow subgroup of G for any prime p dividing the order of G. any prime p அதாச்சு இது இப்போதான் பார்த்தோம். அதுதான் my dear friends நம்மளோட Sylow's first theorem concept. a Sylow subgroup is a subgroup whose order is a power of p and whose index is relatively prime to p. So இப்போ நம்ம பார்த்தது லிட்டரலி பார்த்தீங்கன்னா Sylow's first theorem. இப்போ second Sylow's theorem states that all the Sylow subgroups of the given order are conjugate. Conjugation existent இருக்கும் my dear friends. And the third Sylow theorem gives information about the number of Sylow subgroups. எத்தனை Sylow subgroups வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க my dear friends எல்லாமே ஒன்றா பார்ப்போம். அதாச்சும் இது பார்த்தீங்கன்னா Sylow's theorem, Sylow p group அது ரெண்டுத்துக்கான ஒரு டெஃபினிஷன் தான். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 Sylow's theorem மூணுத்துக்குமான டெஃபினிஷன் இங்கே இருக்குது my dear friends. இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா, ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்கான ஐடியாவை கொடுக்கும். இங்க பாத்தீங்கனாலே தெரியும் எல்லாத்துலயுமே ஃபைனைட் குரூப் p is a prime number, p is a prime number, p is a prime number, dividing எல்லாமே சேமா இருக்கும். லாஸ்ட்ல தான் my dear friends மாறும். dividing the order of G, then G contains a Sylow's p subgroup இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க. ரெண்டாவது தியரம் என்ன சொல்றதுன்னா dividing the order of G, then all Sylow p subgroups of G are conjugate இருக்கும் அப்படிங்கறாங்க. அதுக்கப்புறம் சேம் தான் my dear friends, the number of Sylow p subgroups of G is congruent to இதுதான் my dear friends அந்த ஃபார்முலா 1 modulo p அதுக்கு கான்க்ரூவெண்டா இருக்கும். அதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் Sylow சப்குரூப்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது இவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் Sylow's theorem. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைம் இருந்துச்சுன்னா மட்டும் நமக்கு வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ஹெச்எல் நான் டிவைட் பண்ணனா எனக்கு வந்து அந்த குரூப் எக்ஸிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதுக்கு அந்த Sylow p சப்குரூப் தெரிஞ்சுருக்கணும். அதை வச்சு இந்த தியரம் நான் அப்ளை பண்ணனா எனக்கு இந்த 3 லாஜிக் இப்போ நம்ம பார்த்த 3 லாஜிக்கை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லெக்ரான்ஜஸ் தியரம் பேசிக்கலி கன்வர்ஸ் நாட் ட்ரூ. கேட்டாங்கன்னா my dear friends, in case of Sylow's theoremல அந்த prime order Sylow's p subgroupல மட்டும் அது வந்து ட்ரூவா வரும். ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் நம்புறேன். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம் my dear friends. ஓகே, first Sylow theorem, order of G p power n
M with GCD. So இதுக்கு எக்ஸாம்பிள் டைரக்டாக பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் ஆஃப் S3 இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ண இப்போ ஆர்டர் 2 எக்ஸிஸ்டாக இருக்குது, அடுத்து ஆர்டர் 3 எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வாங்க செகண்ட் சைலோஸ் தியரம். செகண்ட் சைலோஸ் தியரம் ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சேம் சைட் குரூப் தே ஆர் ஸ்ட்ரக்சர்லி ஐடென்டிக்கல். இப்போ S3 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Silo 2 subgroups are E1,2, E1,3, E2,3. These all are conjugate. One can be transformed to another by conjugation. நீங்க பேசிக்கலா கான்ஜுகேஷன் எடுத்து பாத்தீங்கனாலுமே அகைன் எனக்கு வந்து சேமா தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதுல வந்து ரொம்ப வந்து இந்த குண்டக்க மண்டக்கெல்லாம் வராது. ஸோ இதுக்கு வந்து நீங்க மேப்பிங் எடுத்து பாருங்க. நான் போன வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் சாரி. நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. மேபி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலா மற்ற ப்ராப்ளம்ஸ் நடத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் சைலோஸ் தியரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபார்முலா. இதை பேஸ் பண்ண நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ NP congruent to 1 mod P my dear friends. இப்படி இருந்துச்சுன்னா NP divides M. இந்த ரெண்டு கண்டிஷனையும் தான் நீங்க வந்துட்டு செக் பண்ணணும். இதை ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் நம்ம வந்துட்டு எத்தனை சைலோ சப்குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால டினோட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் G வந்து 15. ஸோ 3.5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பிரைம் நம்பர் இருக்கு. சப்குரூப் ஆர்டர் equals to 5. N5 congruent to 1 mod 5 and N5 divides 3. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல N5 divides 3 இருக்கிற மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து நான் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து N5 equals to 1 எடுத்துக்கலாம். இப்போ 1 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 - 1 0 எப்படினாலுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே வந்துட்டு இந்த இடத்துல 1 இல்லை, அப்போ வேற என்ன எடுத்துக்கலாம், 2 எடுத்தேன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ எனக்கு ஒன்று யூனிக் சைலோ சப் குரூப் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஓகே, இதில் வந்துட்டு அந்த மாட் கான்செப்டையும் அப்ளை பண்ணுங்க, டேரெக்டாக வெறும்னே பார்க்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இப்போ நான் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ N3 equals to 1 mod 3. அப்போ N3 divides 5. அப்போ N3ல divides 5னா இப்போ என்னென்ன எலமெண்ட் எடுத்தால் எனக்கு வந்து டிவைடட் பை 5 வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 1 எடுத்தால் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். N3க்கு பதிலாக நான் 1ன்னு எடுத்தேன்னா ஒரு வேல்யூ வரும். அடுத்து நான் 2 எடுத்தேன்னா 2 - 1ன்னு வந்துடும். ஸோ mod 3 வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல N3 equals to 1 மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. சிமெட்ரிக் குரூப் S4. இதுக்கு வந்து S4னா 24, அது வந்து 8 × 3, அதை 2 cube நம்ம மாற்றிக்கிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ P equals to நான் ஃபஸ்ட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன். 2 cube equals to 8. இதை தான் நான் வந்து N2ன்னு எடுத்துக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 mod 2. அப்போ N2 divides 3னா 1 எடுத்துக்கலாம், இல்லைனா 3 எடுத்துக்கலாம். ஏன்னா 3 - 1 வந்து எனக்கு 2 தான் வரும். அப்போ mod 2 எனக்கு வந்து ஓகே ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 1 or 3. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சப் குரூப் வந்துருக்கு. போன வீடியோவில் 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ P equals to நான் 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சைலோஸ் 3 சப் குரூப் ஆர்டர் equals to 3. அப்போ N3 congruent to 1 mod 3. அப்போ N3 divides 8. அப்போ வந்து நான் இந்த இடத்துல N3 வந்து 8 ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 1 எடுத்துக்கிறேன், ஐடென்டிட்டி நார்மலாக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் 4 எடுத்துக்கிறேன். 4 - 1 3 கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 7. ஸோ 7 - 1ங்கிறப்ப 6. அப்போ வந்து mod 3ல வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு சப் குரூப்ஸ். அப்போ S4 has 4 silo 3 subgroups each generated by a 3 cycle. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போக போக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே வந்து புரியும். நெக்ஸ்ட்டு சைலோஸ் தியரம், இதெல்லாம் வந்துட்டு சக்திஸ் பப்ளிகேஷன் அந்த புக்கில் கொடுத்துருந்த டெஃபினிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் எல்லாமே நம்ம பார்த்தது தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து வந்து சிம்பிள் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த கான்செப்ட் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 2 தியரம் இருக்குது, அதோட முடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா a group is said to be simple if it has no non-trivial homomorphic images, if it has no non-trivial normal subgroups. அதாச்சும் இதை non-trivialங்கிறத ப்ராப்பர்னு சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னா நோ நான் ட்ரிவியல் அப்படின்னா ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம்னா ஒன்று E மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று G மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்தை தவிர வேறு எந்த ஹோமோமார்ஃபிசம் வந்தாலும் தலைவன் வரமாட்டான். ஸோ இது ரெண்டும் மட்டும் வர அந்த குரூப் நார்மல் சப் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா அது மட்டும் வர அந்த ஹோமோமார்பிக் இமேஜஸ்க்கு பேர் தான்
சிம்பிள் குரூப். அதாச்சும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதனுடைய மீனிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நோ நான் ட்ரிவியல், அதுக்கு வந்து டைரெக்டாக விச் இட் ஹேஸ் ட்ரிவியல் ஹோமோமார்பிக் இமேஜஸ் மட்டும் கூட சொல்லிருக்கலாம். இப்படி தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நிறைய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக கேட்பானுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ரிசல்ட். நான் எபிலியன் சிம்பிள் குரூப்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் ஹேஸ் அன் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட் ஆர்டரில் வரவே வராது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க நான் எபிலியன் சிம்பிள் குரூப்ஸ்க்கு. ஓகே, நானே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும். ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன், உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் சிபி ஈக்குவல்ஸ் டு ZP. இப்போ வந்து ப்ரைம் ஆர்டரில் இருக்குன்னா trivial whole group, இது ரெண்டும் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். both are normal, no proper non trivial normal subgroup. so CP is a simple. அப்போ வந்து prime ஆர்டரில் இருக்கிற ஃபைனைட் குரூப்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சைக்ளிக் குரூப்பாக இருக்கணும். சைக்ளிக் குரூப் இல்லைனாலுமே டவுட்டு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் மஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அல்டர்னேட்டிவ் குரூப் A5, ஆர்டர் ஆஃப் A5 நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. போன வீடியோவில் போய் பாருங்க. இதுக்கான டெஃபினேஷன் வேணும்னா it is the smallest non-abelian simple group. அடிக்கடி கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 முக்கியம். smallest non-abelian simple group எதுனா A5 தான். இதுக்கு மேலே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ n எடுத்துக்கிட்டு n greater than or equals to 5க்கு மேலே எவ்வளோ பெருசாக வேணாலும் போகும். smallest non-abelian யாரு அப்படின்னா நம்ம தலைவன் A5 மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைனைட் சிம்பிள் குரூப்ஸ். அடுத்து வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ். Z4 இஸ் நாட் சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் சிம்பிளாக இருக்கும். A5 சிம்பிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் சிம்பிள் எபிலியன் குரூப்ஸ் ஆர் சைக்ளிக் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைம் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஆர்டர் ஆஃப் G is equals to prime then G is simple cyclic. okay, order of G வந்து பிரைமா இருந்துச்சுன்னா simple cyclic-ஆ இருக்கும். அடுத்து A5 is the first non-abelian simple group. Groups like S3, Z4, Z6 are not simple because they have proper normal subgroups இருக்கு. okay, இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமார்ஃபிசம் முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்பே சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் G2Gயில் இருக்கணும், அதுதான். ஓகே, இதுலேயே வந்துட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னர் ஆட்டோமார்ஃபிசம், அவுட்டர் ஆட்டோமார்ஃபிசம், ரொம்ப நம்ம டெப்த்தாக தெரிஞ்சிக்க வேண்டாம், ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 5 இஸ் பைஜெக்டிவ், 1 to 1 அண்ட் ஆன் டுவாக இருக்குங்க. ரெண்டு பக்கம் ஒரே எலமெண்ட் தானே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கண்டிப்பாக ஐசோமார்ஃபிசமும் எக்ஸிஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஐடென்டிட்டி ஆட்டோமார்ஃபிசம். ஸோ இது ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ அப்படியே மேப் பண்ணிப்பாங்க. இது வந்து ட்ரிவியல் ஆட்டோமார்ஃபிசம், இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகே, இப்போ வந்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னா கான்ஜுகேஷன் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஜுகேஷன் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து அவுட்டர் ஆட்டோமார்ஃபிசம்னா டோட்டல் ஆட்டோமார்ஃபிசமில் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் நம்ம கோஷன் குரூப் எடுத்தோம்னா அந்த குரூப் தான் அவுட்டர் ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னு இதை இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்கான பேசிக் டெஃபினிஷன், புக் டெஃபினிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் based on inner automorphism. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கெய்லிஸ் தியரம், இதுதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு த சப் குரூப் ஆஃப் A of S. அதாச்சும் எஸ்ங்கிறது இந்த இடத்துல சிமெட்ரிக் குரூப்பை குறிக்கிறாங்க. ஃபார் சம் அப்ராப்ரியேட் எஸ். இன் அதர் வேர்ட்ஸ் எவ்ரி குரூப் கேன் பி ரெப்ரசன்டட் பை த குரூப் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ். அதாச்சும் எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாலும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அது ஐசோமார்பிக்காக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு SNக்கு. ஓகே, அது SN இருக்கலாம், AN இருக்கலாம், K4 இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சிமெட்ரிக் குரூப் ஒரு பெர்முட்டேஷன் குரூப்புக்கு கண்டிப்பாக ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஸ்லைட்ஸ்லாம். நான் இதுக்கான லிங்க்கையும் நான் வந்து கீழே தரேன். மேபி உங்களுக்கு மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் எந்த குரூப் எடுத்துக்கிட்டாலுமே S2ஓட ஐசோமார்பிக் பண்ணிடலாம். இது வந்து V4னா K4ஓட பண்ணிடலாம். எது எடுத்துக்கிட்டாலுமே பண்ணிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தியரம் 1, இதுவும் வந்துட்டு இஃப் G is a group, H is a subgroup of G and S is the set of all right cosets of H. ரைட் கோசெட்ஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இண்டெக்ஸ், அதாச்சும் நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் இன் அ குரூப், அதுக்கு பேர் தான் வந்துட்டு இண்டெக்ஸ். தென் தேர் இஸ் எ ஹோமோமார்பிசம் தீட்டா
of G into A of S. So A of S na symmetric group my dear friends. The kernel of theta is the largest normal subgroup of G. So actually time முடிஞ்சிருச்சு my dear friends. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு வந்து கீழ லிங்க்லயும் நான் வந்து இதுக்கான PDF லிங்க் தரேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேபி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க my dear friends. Bye bye. Thank you my dear friends.